வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் பாட்னி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோவை டில் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் கூட 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாம். பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகும்போது இந்த கொஷின் பேங்க் ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்போங்க. ஸோ ஃபஸ்ட்டு கருவுராகணிகள் காணப்படுவதில்லை. இதுக்கான சரியான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். விதை சீட் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தன்னெழுத்த கலன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து நமக்கு புக் பேக் கொஷின் தான், மேலே பார்த்து தான் புக் பேக் கொஷின் தான். ஆப்ஷன் பி 15 முதல் 30 நிமிடங்கள் 15 minutes to 30 minutes 122 டிகிரி செல்சியஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மென்டலுடைய கலப்பின ஆய்வுகள் எந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ, இதுவும் புக் பேக் தான். அதே மாதிரி ஓபிரிஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது ஏற்கனவே நம்ம படித்தது தான். இதுக்கு சரியான ஆன்சர் வந்து மிர்மிகோ பிள்ளி வராது. ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாவனை செய்கள், இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா மிமிக்ரி. அடுத்து பார்த்திங்கன்னா மயோஸ்டேஸின் மகரந்த அளவு கேட்டிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா 10 மைக்ரோமீட்டர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இது கரெக்டு தான். அடுத்து வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஸ்லேருந்து பெறப்படுகிறது. இந்த 1 மார்க் அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குத்திசு வளர்ப்புன்னு வந்து சொல்லுவோம், மெரிஸ்டம் கல்ச்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் ஒளிச்சேர்க்கைக்கு மட்டும் பயன்படுத்தப்படும் சூரிய ஒளியோடைய அளவு வந்து எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், புக் பேக் தான், இம்பார்ட்டன்ட். ஸோ இது நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 10%, 2லேருந்து 10% கரெக்டான ஆன்சர். ஒரு தனி சிற்றினத்தின் சூழ்நிலை பற்றி படிப்பது என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுவும் புக் பேக் தான். ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இதுக்கு, ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். தொடக்க குறியான் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஷார்ட் டேர்மில் ஆகஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் சி, ஏயுஜி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசோன் தடிமனை அளவிடும், இது படித்தது தான் ஆப்ஷன், ஜுவாலஜிலையும் படிச்சிருப்பீங்க. சதன் கலப்பின மாதல் தொழில்முறையின் தொழில்நுட்ப டிஎன்ஏ பகுப்பாய்வு எதில் பயன்படுவதில்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர், பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிபிஆர் 322 பிஆர் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, போலிவர் அண்ட் ரூட்ரிகிஸ், பிளாஸ்மிடா போலிவர் அண்ட் ரூட்ரிகிஸ். 13வது கொஸ்டின். ஸோ இது புக் பேக் தான். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு. கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயா ரத்னா கீழ்கண்ட எந்த ரகம்னு வந்து கேட்டிருக்காங்க. இது புக் பேக் தான். ஜெயா ரத்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைஸு, நெல் தான் கரெக்டு. தவறான இணை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி தான் வரும். ஹென்னா வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ மருதாணி தான் வந்து ஹென்னா, லாசோனே என்ன மிஸ் வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இதில் கேத்ரோஃபிலினா என்ன, ஸ்பைருலினா போன்ற நுண்ணுயிரிகளை எடுப்பதற்கு என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவாய், டாடா பேழை என்றால் என்ன, ஆன்மீக மண்டலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக இருக்கும் ஏன், மரபியல் வரையறுக்கும் ஓசோன் துளை என்றால் என்ன, முதல்நிலை அறிமுகப்படுத்தல், 2ஆம் நிலை பிரைமரி இன்ட்ரடக்ஷன், செகண்ட் இன்ட்ரடக்ஷன், விதைப்பந்து என்றால் என்ன, எந்த படத்தில் பொட்டாசியம் சேர்ந்து காணப்படும், அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம், மென்டலியத்தை மறு ஆய்வு செய்தவர்கள் ஹேபிடட் நீட்சே, சூழலோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. ஆற்றல் பெறமுடைய எப்போதும் நேரானவை, மண்வளத்தை மேம்படுத்த நுண்ணுயிர்கள் உட்செலுத்தி எவ்வாறு பயன்படுகிறது, பண்பு பாதுகாப்பில் சாக்ரெட் கோர்ஸ், மனித ஆரோக்கியத்திற்கு காரணமான உடல் நீர்மங்கள், நுனிமூடல் வளவாக்கம் என்றால் என்ன, உயிரி தொழில்நுட்ப ஆய்வத்தில் ஈகோலை, கம்பல்சரி வந்து 33 கேட்டிருக்காங்க. ஸோ 5 மார்க்லாமே ஈஸி தான். மரபணு வரைபடம் என்றால் என்ன, வறண்டநிலை தாவரங்களின் உள்ளமைப்பு, அதே மாதிரி வாட் இஸ் எண்டோஸ்பம், எக்ஸ்பிளைன் த டைப், வாட் ஆர் த கிங் அண்ட் குயின்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ், நீர் பற்றாக்குறையை ஆலோசித்து அதன் நன்மையினை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து உறுப்பண்புகள அடிப்படையில் ஓங்குத்தன்மை விதினை எழுது, கலப்புறு முறையின் பல்வேறு வகைகள், உயிரி தொழில்நுட்பவின் பயன்பாடுகளை குறிப்பிட, தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகள், மென்ஷன் த அப்ளிகேஷன் ஆஃப் பயோடெக்னாலஜி, எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் பேஸ்ட் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இதுக்கான கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது, பேப்பர் ப்ரெசன்டேஷனாகவே இருக்குது. நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஃபுல் கீ ஆன்சர் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. 1 மார்க் 15, 1 மார்க்கான ஆன்சருமே இருக்குது. ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. இது பொறுத்த வரைக்கும் சென்டர் மார்க் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ தான் இது. ஸோ சென்டர் மார்க் நீங்கள் எடுக்கணும்னா இந்த மாதிரி அழகாக நீட்டாக வந்து எழுதுங்க. ஸோ 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேத்ரோபில் எழுதியிருக்காங்க, பாலினேஷன் பை பீட்டில், மெட்டீரியல்ஸ் ரெக்யூர்ட் ஃபார் ஸ்பைருலினா, டாடா பேக்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு, ப்ரொடக்டிவ் ஆஃப் ப்ரோபண்டல் ஜோன் வில் பி லோ, ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, ஓசோன் ஹோல் கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். பனானா இஸ்
லொக்கேட்டட் இன் பொட்டாசியம், இது ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். 3 மார்க் பொறுத்த வரைக்கும் ஈகோ டெரிவேட்டிவ்ஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராமில் ட்ரா பண்ணி வரைஞ்சி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹியூமர்ஸ் ஆஃப் நேம்லி வாதம் பித்தம் கபம், பிரமிட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் செப்பரேட், கொஞ்சம் நல்லா படித்து எழுதி பாருங்கள். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கம்பல்சரி கொஷின் எழுதிட்டாங்க பாருங்கள் கரெக்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 மார்க்கும் எழுதியிருக்காங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க, ஒரு 5 பாயிண்ட் இருந்தால் போதும். அதே மாதிரி பயோ சிப்ஸு, ஜெனட்டிக் மேப்பிங் அப்படின்னா ஜீன் மேப்பிங் யூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஸோ 5 மார்க்கில் எந்த கொஷின்னா கிங் அண்ட் குயின்ஸ் ஆஃப் ஸ்பைசஸ், பெப்பர் நைக்ரம், கார்டமோம், குயின் ஸ்பைசஸ். ஸோ கீ பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் ஆடிஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைப் ஆஃப் ஹைபிரிடைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கேட்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி. ஸோ கீழே அனதர் ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ஆடிஷன் கேம்பில் பேப்பர் ஆடிஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தது நிறைய ப்ரெசன்டேஷன் இருக்குது, ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் நீட்டாக ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள், நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஹியூமன் ஹெல்த்து, வாதம் பித்தம் கபம், சாக்ரட் கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க்கு. ஜீன் மேப்பிங் நல்லா படித்து வச்சுக்கோங்க, 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். மோனோஹைப்ரிட் கிராஸ் டாலெட் ட்ராப் வந்து கிராஸ் பண்ண என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.